டிடி நெக்ஸ்ட் லெவலில் கூட நம்ம அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து படத்தில் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் அதை எப்படி யோசிச்சு பண்ணோம், அது எப்படி ஃபைனலாக ஆயிடுச்சுங்கிறது வந்து டோட்டலாக வேறு. வேடன் நீங்கள் பண்ணுற பாடு வந்து படத்தில் வரக்கூடாதுன்றதும் சொல்கிறாங்க. அவர் பாடுற பாட்டுமே வந்து போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கு. இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாட்டு பண்ணுவேன், உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கலன்னா இதை பற்றி பேசக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாதுன்னெலாம் இல்லைல்ல, எதை பற்றி வேணாலும் பேசலாம். ஃபஸ்ட்டு சாங் ஞாபகம் இருக்கா? ஐயோ சுத்தமாக ஞாபகம். உங்களுக்கு? ஞாபகம் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த டைமில் இருக்கும்போது நான் ஏதோ ஆரோ கலரில் பண்ணிட்டேன். அது வந்து பொலிட்டிக்கலி தப்பாக இருக்கலாம். அந்த டைமில் அவருக்கு இருந்த ஒரு நாலேஜை வச்சு அவர் அன்றைக்கி ஏதோ பண்ணார். இன்றைக்கி அவருக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு லைன் இப்போ முடிஞ்சா பாட முடியுமா? ஒரு 15-16 உண்மையிலே சொல்லணும்னா ப்ரோ டயர்டாக இருக்கு. டயர்டு இல்லை, நாங்கள் இருக்கிற மூடில். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. ஓகே. ஸோ வந்து வெற்றிவேலுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வெற்றிவேலுக்கு சூப்பர். ஓகே. ஸோ வந்து நம்ம தமிழ் படங்களாக இருக்கட்டும், இப்போ வர எல்லா படத்துலையுமே அந்த பாட்டை நம்ம விரும்புகிறதோட மக்களுக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கூடி இருக்கு இப்போது. ஆமாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தமிழில் நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கீங்க. ஸோ வந்து நம்ம பக்கத்தில் வந்து நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு புது ஆள், ஒரு 19 வயசு பையன் இருக்கார். அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பாட்டு கொடுப்போம். என் பேர் ஆஃப்ரோ. நான் வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சாங், செகண்ட் சாங், தேர்ட் சாங் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். யாருன்னா அறிவு, அசல் கோலார், பால் டபாக்கு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வரிசையில் அடுத்து கெளுத்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு. கெளுத்தி வந்து இப்போது 19 வயசு அவருக்கு, லாயலா காலேஜில் படிக்கிறாரு. இதுதான் நம்மளோட 4வது பாட்டா? இது 4வது பாட்டு. ஸோ நேற்று தான் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. என்ன திடீர்னு ஒரு டிவோஷனல் சாங்? முன்னாடி ஐடியாவில் இருந்ததா? சின்ன வயசுலேருந்தே முருகர் பிடிக்கும். அப்போத்துலேருந்தே முருகர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நடுவில் இப்போ உலலைக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கேருந்தோ முருகர் எங்களை இவ்வளோ நாளாக நான் கூட இருக்கிறேன், எனக்காக ஒரு பாட்டு பண்ண மாட்டியா அப்படின்னு இவர் என்னை விட்ட பார்த்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு உங்களுக்கு எப்படி ஒரு மேலே ஸ்பார்க் வந்தது? இப்போது வெயிட் பண்ண கதைலாம் சொன்னீங்க, எப்படி ஒரு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்லாம், ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, ஓகே இந்த பையனை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் எப்போ வந்தது? இவருக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படியாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிடணுங்கிற ஒரு வெறி இருந்தது. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், நம்மளுக்கு லைஃப்பில் இருந்து என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நிறைய பேருக்கு வராது. அது கெளுத்திக்கிட்ட இருந்ததுன்னு நம்புகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மியூசிக் மேலே ஒர்க் பண்ணோம். அதுதான் அந்த ஸ்பார்க். இப்போ நம்ம அந்த பாட்டு எழுதுறவங்களாம் சொல்லுவாங்களா, பாடுறவங்களா, பாட்டு எழுதுறவங்களா இருக்கட்டும், நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துப்பீங்க. நாங்கள் வந்து பாத்ரூமில் இருக்கும்போது தான் எனக்கு டியூன் கிடைக்கும், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது. உங்களுக்கு எப்படி, எப்போ உங்களுக்கு டியூன் கிடைக்கும்? இல்லை அதுக்கான டைம்லாம் ஒதுக்குவீங்களா, இல்லை ஃப்ளோவில் அப்படியே அடிச்சு விட்றதா? சில டைம் உட்காந்து இதுக்குன்னு உட்காந்து எழுதுவேன். அப்போ எழுதிட்டே இருப்பேன், கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கோம். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி புஷ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். அப்போனா எங்கன்னா அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது நடுவுலேருந்து எதுனா கிடைக்கும், அப்படியே திருப்பி நோட்ஸில் எழுதி வச்சுக்கிறது. அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டு எழுதும்போது ஐடியாஸ் இருந்தது? அதான் இந்த பாட்டு எழுதும்போது ஃபுல்லாக டிஎம் சௌந்தரராஜனோட அவங்க அந்த மொத்த ஆல்பமும் நான் கேட்டேன். அது முதல்லேருந்தே நிறைய வாட்டி கேட்கறது தான். பட் நான் லிரிக்ஸுக்காக இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். அதில் ஆக்சுவலாக நிறைய சூப்பரான விஷயம்லாம் கிடச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த அந்த டிஎம் சௌந்தரராஜனோட பாடல்கள் எல்லாருமே அந்த 10-11 பாடலை நீங்கள் எடுத்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டில் வந்து முருகரை தான் பாடுவார், ஆனால் அவர் நமக்கு தெரப்பிஸ்ட் மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணிருப்பார். ஏதோ பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் மேலே அவர் பார்த்துப்பார் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் அதை விட பெரிய தெரப்பியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது பதிலேயமாக தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகி மொத்தமாக. ஓகே, சூப்பர். ஸோ அந்த பாட்டை நீங்கள் ஒரு 2 லைன் பாடி காமிச்சிடுறீங்களா?
ஓகே. ஓகே. நாலுதான் கண்ணை துடைக்க வந்து நிற்கும் வேலு, எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ரூலு, அப்ப முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊரு, தூக்கி என் ஐயனுக்கு தங்க காவடி தேரு, நான் சுங்கச்சாவடி திறந்ததும் உன்னை பார்க்க வண்டியை எடுத்த, என் ஆப்பனட்டுங்க எல்லாரையும் என் கிட்ட இருந்து தடுத்த, உன்னை விட்டா யாரு இருக்கா என்ன இப்போ பொறுத்த, ஜெயிச்சு பழனி மலை பஞ்சாமிரத்தை எல்லாருக்கும் கொடுப்பேன். சேவல் சத்தம் ஸ்பீக்கரை போலக்குது. வெற்றி வேல். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ உங்கள்கிட்ட வந்து இவருக்கு வந்து நீங்கள் இருந்தீங்க, அசல் கோளாறுக்கு நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கு யார் இருந்தா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது? எனக்கு யாரும் இல்லைங்க. எனக்கு ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணணுன்னு தான் ஆசை. ஓகே. பட் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. இப்போ ஹார்டிகல்ச்சர் இருக்குது, திங்க் மியூசிக் இருக்காங்க, அந்த மாதிரி அப்போ யாரும் இல்லை. ஸோ வருவாங்க, அந்த மாதிரி யாராச்சும் வருவாங்கன்னு நானும் காத்துட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யாரும் வராத போது அதுவாக நானே மாறிட்டேன். இப்போ என் மூலியமா மற்றவங்களுக்கு அது கிடைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஓகே. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ணிடலாம் தோணியிருக்கா ஸ்டார்டிங்ல? நிறைய தடவை தோணும். ஆனால் எனக்கு வேற எதுவும் பண்ண தெரியாது, இதுதான் பண்ணுவோம். ஓகே. கிவ் அப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இப்போ நம்ம 10 years பேக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் படம் பாட்டு தான் கேட்போம், அப்படியே தான் வளர்ந்துருக்கும். எந்த ஹோப் கொடுத்தது? ஓகே நம்ம 10 yearsக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், இன்டர்வியூ கொடுப்போம். நான் வந்து 2015 16 நான் ஒரு ஷோ பார்க்க போயிருந்தேன். குரங்கன்னு ஒரு பேண்டு சொல்லியிருந்தீங்க. அந்த அவங்களோட ஷோ வெறும் ஒரு 120 பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த ஷோல. யாருக்குமே இந்த ஷோ நடக்குதுன்னு கூட தெரியாது. இப்படி ஒரு பேண்ட் இருக்கிறதுனுமே யாருக்கும் தெரியாது. இவங்க யூடியூப்லேயும் எதுவும் ரிலீஸ் பண்ணதில்லை, ஸ்பாட்டிஃபைல எதுவும் ரிலீஸ் பண்ணதில்லை. ஸோ இவங்க பாட்டும் கேட்க முடியாது. ஆனால் அந்த ஷோக்கு போய் பார்த்தா 150 பேர் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு பார்த்தா அவங்க தீவிரமாக ஒவ்வொரு குரங்கன் ஷோவுக்குமே போய் அந்த சாங்ஸ் அவங்க திருப்பி கேட்டு அவங்களுக்கு அந்த சாங் மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்போதான் எனக்கு அது ஒரு ரிமைண்டர். ஆமால, நம்ம மியூசிக்னு ஒன்று தனியாக இருக்குல்ல, நம்ம ஃபிலிம் மியூசிக்கு தனி, மியூசிக் தனி. ஸோ மியூசிக்கே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் தான். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு இனிஷியல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அதுதான். ஓகே. ஸோ தமிழ் மலையாளம் வந்து இப்போ அதில் வந்து பயங்கரமாக இருக்கமா இருக்குது சவுத்தில். ஸோ வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இல்லை நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா? இப்போவே நல்ல ஸ்டேஜில் இருக்குமா? இல்லை இன்னும் என்னெல்லாம் டெவலப் தான் ஆரம்பிச்சிருக்கோம்? ஸ்டார்டிங். இப்போ இதுதான் ஸ்டார்டிங். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க, இது வேற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கதையில் பாட்டு சொல்கிறாங்களே, உலலாய் கூட அது ஒரு கதையாக இருந்தது, அதுலேருந்து ஒரு பாட்டு வருது. ஸோ இது எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க? மெசேஜ் அண்ட் ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது, மக்களுக்கும் பிடிக்கணும், அதில் ஒரு மெசேஜும் ஒரு ஸ்டோரியும் சொல்லணும். இது எப்படி மிக்ஸ் ஆகுது? இந்த கொலாபரேஷன் எப்படி நடக்குது? அதாவது ஆமாம், என்டர்டெயின்மெண்ட்டாக முதல்ல ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கணும். நம்ம சொல்கிற ஸ்டோரி மட்டும் இருக்கக்கூடாது. முதல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கணும். ரெண்டாவது தான் அது என்டர்டெய்னிங்காக இருந்தால் தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஸோ அந்த சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு கதை ஒன்று இருக்கணும் உள்ள, ரெண்டுமே இருக்கணும். அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறோன்னா, நாங்கள் நிறைய பேசுவோம், நிறைய அதை பற்றி யோசிப்போம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நான் ஒரு 12 மணிக்கு நான் வேலை ஆரம்பிக்கிறேன்னா நைட் ஒரு 8 மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். 8 மணிக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா 8 hour வேலை செஞ்சுட்டோம். 8 hour எந்த பாட்டு கேட்டாலுமே உங்களுக்கு பிடிச்சிரும். கரெக்டா? ஒரு மொக்க பாட்டை ரிலீஸ் பண்ணி அது ஊர் ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி ப்ளே பண்ணால் ஒரு வாரத்தில் நல்லா இருக்கே இந்த பாட்டுன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி தான் எங்களுக்கு டெய்லி ஆகும் நாங்கள் பண்ணுற பாட்டுக்கு எல்லாமே. அது உண்மையாக நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஃபீல் பண்ணுறதுக்கே நான் தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்து பார்த்து கேட்கும்போது தான் கேவலமாக இருக்குன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி இதில் இது கரெக்டாக இருக்கான்ற அந்த பேலன்ஸ், நீங்கள் கேட்குற அந்த பேலன்ஸ் வந்து அது கரெக்டாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் டிடி நெக்ஸ்ட் லெவலில் கூட நம்ம அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து படத்தில் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம நல்லா இருக்குன்னு பண்ணுறோம், அதில் லைட்டாக ஒரு மெசேஜும் போடுறோம், அந்த பாட்டுக்கு தேவையான விஷயமும் இன்சர்ட் பண்ணுறோம். டக்குன்னு இல்லைன்றாங்க. அப்போ அந்த இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி? இப்போ இல்லைன்னு சொல்லும் போது அந்த பாட்டு ஆக்சுவலி நாங்கள் அதை எப்படி யோசிச்சு பண்ணோம், அது எப்படி ஃபைனலாக ஆயிடுச்சுங்கிறது வந்து டோட்டலாக வேற. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்தது. டக்குன்னு சாமி பேர் அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்தது. பட்
அது நான் எப்படி யோசிச்சிருந்தேன்னா, ஸோ ஹீரோ கேரக்டர் இருக்காரு, அதாவது கிசா 47. அப்புறம் வில்லன் கேரக்டர் இருக்காரு, ஹிச்காக் இருதயராஜ். வில்லன் வந்து ஒரு பேய், டெவில்ஸ் டபுள், அவர் ஒரு டெவில். ஹீரோ வந்து கிசா 47. அப்போ வில்லன் டெவில்னா ஹீரோவுக்கு காட் பவர் இருக்கணும், கடவுள் பவர் இருக்கணும். ஸோ ஹீரோ இன்ட்ரோவுக்கு வந்து ஒரு சாமி பாட்டுல இருந்து பக்தியா இருக்கிற ஒரு ஹீரோ, அந்த ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் பண்ணோம். பட் அதான் அது உங்களுக்கே தெரியும், படம் ரிலீஸ் டைமில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, அது கன்வே ஆகலை பேசிக்லி. ஆக்சுவலாக சந்தனம் சார் ரெக்ரெட் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சாரு, டிஸ்கஸ் பண்ணிங்களா அதெல்லாம்? ஆமாம் ஆமாம், எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டு நாங்கள் உண்மையிலே என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு சாங் தான் அது. எந்த விதத்துலையுமே வந்து ஒரு யாருமே ஹர்ட் பண்ணணும்னு பண்ண சாங்கே கிடையாது. இப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு நினச்சி தான் பண்ணோம், மிஸ் ஃபயர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். பட்டு இப்போ அடுத்து நாங்கள் வெற்றிவேல்னு பண்ணியிருக்கோம். இப்போ அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ இப்போ நம்ம அடுத்து பண்ணுற பாட்டுமே வந்து ஏதாச்சும் பேக்லாஷ் வருமோ அப்படின்னு. பட் இல்லை, இது வரைக்கும் எல்லாருமே அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் தெரியாது. பட் இது வந்து மைண்டில் இருக்குமா? இப்போ நீங்கள் சொன்னீங்களா, நான் இது பண்ணாமல் கூட லைட்டாக யோசித்தேன், அது இப்போ தான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன். ஓகே, பண்ணும்போது எங்களுக்கு அப்படி ஒரு தாட்டே கிடையாது. பண்ணும்போது நம்ம நல்லா தானே பண்ணுறோம், நல்ல விஷயம் தானே பண்ணுறோங்கிற தாட்டில் தான் பண்ணுறோம். மேபி ஃபியூச்சர்ல அது லைட்டா இருக்கும். இந்த கிசா 47 அது அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சோம், ஓ இப்படி ஒன்று இருக்கா, ஸோ இந்த ஆங்கிளையும் பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ வெற்றிவேல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் சாருமே இன்வால்வ்டாக இருக்காரு இல்லையா? ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன், அவர் எப்படி இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்க? அது எப்படின்னா, நான் வந்து இதுக்கு மியூசிக் பண்ணேன். அட்லீஸ்ட் பாட்டு நானும் கெளுத்தி உட்காந்து பாட்டெலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்டில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஓகே, மாதிரியா இருக்குது, நம்ம பண்ணுற வழக்கமாக ஒரு வைப் சாங் அந்த மாதிரி ஒன்று பண்ணோம், அது இருக்குது அதில். ஆனால் நான் என் மைண்டில் கேட்குறத வந்து என்னால் அது ஃபீல் பண்ண முடியல சாங்கில். ஸோ நான் நிறைய பேர் கூட போய் உட்காந்தேன், இது எப்படி பண்ணுறது, இது எப்படி இன்னும் எப்படி கொஞ்சம் டைட் ஆகுறது. அப்போ நான் அந்த மாதிரி சந்தோஷ் சார்கிட்ட போயிருந்தேன். அப்போ அவர் அது உடனே கேட்டு, ஓ இதுதான் பிரச்சனை, இதில் இது இப்படி பண்ணால் சரி ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் சாங் ஒர்க் பண்ணது 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 ஹவர் சில் பண்ணி ஜாலியாக பேசிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். 5 நிமிஷத்துல ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாரா? 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் 5 ஹவர் பேசணும். உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? நான் அவரோட பாட்டுல ஒர்க் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலா அவரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஓகே, அவரு இப்போ பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கும்ல, யாராவது இப்போ நீ இவ்வளோ பாட்டு பாடிட்டீங்க, உங்களுக்கு வந்து கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்லேயே இதை நான் மறக்கவே மாட்டேன், இல்லை எனக்கு ஃபியூச்சரில் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் அப்படின்னா யார் சொன்ன காம்ப்ளிமெண்ட்? காம்ப்ளிமெண்ட்னா எப்படி கேக்குறீங்க? பாராட்டுனது. இவர் சொன்ன பாராட்டு வந்து எனக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழ்ல ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூஸ்ல நிறைய சொல்லியிருந்தாரு. ஆமா, அது வந்து எனக்கு என்ன ஒரு வாட்டி சொன்னா பரவாயில்ல, ஒரு 5-6 இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்ப அது ஆமா, கானா மியூசிக் நிறையா கேட்டிருப்போம். ஸோ இதுவுமே சிமிலாரிட்டிஸாக நான் பார்க்குறேன். நீங்கள் எக்ஸ்பர்ட், நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதில் வந்து அதுவுமே இந்த மாதிரி ஒரு ஏதோ ஸ்டோரியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து பாடுறாங்க. ஸோ இதுவுமே நம்ம ரேப்பர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு இதில் தான் வருது. நீங்கள் எப்படி அது சிமிலாரிட்டிஸ் பார்க்குறீங்க கானாக்கும் நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக்? நான் ஆக்சுவலி எப்படி பார்க்குறேன்னா, இப்போ யூஎஸில் பார்த்து ஹிப்ஹாப்புங்கிறதே வந்து யூஎஸில் இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு மேட்ரு தான். ஸோ அங்கே அவங்க வந்து ப்ளூஸ் மியூசிக் இருந்தாங்க. கருப்பர்களோட மியூசிக்னா ப்ளூஸ் மியூசிக் தான் இருந்தது. நம்ம அதை இங்கே கம்பேர் பண்ணும்போது ப்ளூஸ் மியூசிக்ங்கிறது கானா தான். ஓகே, அப்புறம் ஹிப்ஹாப் வரும்போது ஹிப்ஹாப் என்ன பண்ணாங்க, ப்ளூஸ் மியூசிக்கு ப்ளஸ் அங்கே இருக்கிற சுற்றி இருந்த ஒரு 4-5 மியூசிக் எல்லாத்தையுமே எடுத்து அதுலேருந்து இருக்கிற சில விஷயங்கள்லாம் எடுத்து ஒன்றா போட்டு ஒன்று பண்ணும்போது தான் அது ஹிப்ஹாப்பாக மாறுது. ஸோ அதுதான் ஆக்சுவலி இங்கே நடக்கிற ஹிப்ஹாப்புமே அதுதான். இங்கே இருக்கிற நாட்டுப்புற கலை, கானா இசை அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் எல்லாத்தையுமே எடுத்து ப்ளஸ் இப்போ நம்ம மாடர்னாக சிட்டிக்குள்ளே வாழ்கிற கதைகள், அப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னலாக கேட்குற மியூசிக்கு, அது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா சேர்ந்து ஃபியூஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது அது இங்கே இருக்கிற ஹிப்ஹாப்பாக ஆகுது. ஓகே, ஸோ ஆமாம், இதுதான் சிமிலாரிட்டிஸ். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியே இன்னொருத்தர் வந்து ஒரு கலை கலக்கிறார், வேடன். நீங்கள் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க.
ஸோ வந்து இப்போ கேரளாவிலேருந்து நம்ம தமிழ் எல்லாருமே அவர் வந்து பார்க்குறாங்க. ஆஃப்ரோ எக்ஸ் வேடன் எப்போ பார்க்கலாம், அது நடக்குமா? அது எனி டைம் வேடன் ரெடினா நான் ரெடி. அவரை பார்த்து அவரோட ஒர்க் பண்ணதில்லை இது வரைக்கும். பட் நானும் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்லலாம் அவர் நிறைய வராரு. சூப்பரான விஷயம். இன்ஃபேக்ட் நான் டென்மா நாங்கள்லாம் வந்து காஸ்டர்ஸ் கலெக்டிவ்னு ஒரு ஒரு டீம் ஒன்று பண்ணோம். அதில் எழுதி இந்த சாங், அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த சாங் வந்து இன்னைக்கு வந்து வேடன் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக அறிவோட சிமிலாரிட்டிஸ் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊரில் எப்படி அறிவு சிமிலாரிட்டிஸ்னு எனக்கு அது எஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பட் அதையும் தாண்டி வேடன் வந்து ஒரு வெரி யூனிக் பெர்ஃபார்மர், யூனிக் வாய்ஸ்னால் நான் வந்து அவர் சப்தம் சொல்லலை, அவர் சொல்கிற விஷயம், அவர் சொல்கிற விதம், இது எல்லாமே யூனிக்காக இருக்கு. ஸோ அந்த விதத்தில் அறிவு மாதிரின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது அவர் தனி தான். ஸோ அவர் வந்து இப்போ பண்ணுற அந்த பீஃப் சாங், கோட்டா சாங், வட சென்னை சாங், இந்த சாங்கெல்லாம் அவர் எடுத்து பண்ணும்போது நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த சாங் வந்து இப்போ அதை திருப்பி இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டென்மா கிட்ட ஃபோன் பண்ணியெல்லாம் பேசணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அகெயின் வந்து நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த டாபிக் தான் வருது. ஏன்னா அவருமே ஒரு விஷயத்த சொல்ல வரான்ற போது பொலிட்டிக்கலாக நிறையா விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்களும் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இதை வந்து எப்படி பார்க்கணும் மக்கள்? இப்போ பொலிட்டிக்கலாக ஒரு விஷயமும் நடக்குது. நீங்கள் பண்ணுற பாடு வந்து படத்தில் வரக்கூடாதுன்றதும் சொல்கிறாங்க. அவர் பாடுற பாட்டுமே வந்து போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது நமக்கான ஃப்ரீடம் அங்கே அந்த இடத்துல கொஞ்சம் குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃப்ரீடம் இருக்குது, எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்குது. ஃப்ரீடம் குறையில யாருக்குமே. நான் பாட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாட்டு பண்ணுவேன். உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கலன்னா நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதுக்கு தான் போலீஸு, லீகல் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஃப்ரீடம் இருக்குது. இதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாதுன்னெலாம் இல்லைல்ல. நம்ம எதை பற்றி வேணாலும் பேசலாம். பேசினா அதுக்கு அது பேசினதோட கான்சிக்வன்சஸையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இஷ்டத்துக்கு என்னாலும் பேசிட முடியாதுல்ல. அதான் அது வந்து ஒரு லேர்னிங் கர்வ் தான். ஆரம்பத்தில் பண்ணும்போது எந்த ஒரு ஐடியா எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்திருக்கு, அவ்வளோதான். போக போக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணும். மக்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து இன்னும் நல்லா புரிஞ்சு அவங்களுக்கு கரெக்டாக அது கொடுக்கும். சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது, எங்கேருந்து வந்தது? அட்டிகல்ச்சர் தான். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி? என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆக்சுவலி நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ராபி வின்சென்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து முதல்ல என்கிட்ட வந்து ஒரு ஆல்பம் பண்ணணும், 10 சாங், ஒரு சாங்க்கு 3000 ரூபாய் தருவோம் அப்படின்னா. இது எப்போ நடக்குதுன்னா 2009 இந்த மாதிரி 10 சாங் 30,000 ரூபாய், ஒரு 3000 ரூபாய் ஒரு சாங், டோட்டல் 30,000 ரூபாய். டோட்டல்னா எல்லாம் ப்ரொடக்ஷனு, இன்ஸ்ட்ருமெண்ட், ரெக்கார்டிங், மிக்சிங் எல்லாத்துமே சேர்த்து. அப்போ நானும் என் ஃப்ரெண்டு வந்து மச்சான் வேற லெவல்ரா, 30,000 ரூபாய் கிடைக்க போகுது, செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு ஆல்பம் தான் ஃபர்ஸ்ட் சாங். ஐயோ எனக்கு சுத்தமாக ஞாபகம். உங்களுக்கு? ஏன் ஃபஸ்ட்டு சாங் ஞாபகம் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த டைமில் இருக்கும்போது நான் ஏதோ ஆரோ கலரில் பண்ணிட்டேன். அது வந்து பொலிட்டிக்கலி தப்பாக இருக்கலாம். ஓகே, அதனால அதை நான் வந்து ப்ரொமோட் பண்ண விரும்பல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சாலரி. அது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த டைமில் அவருக்கு இருந்த ஒரு நாலேஜை வச்சு அவர் அன்னைக்கு ஏதோ பண்ணார். இன்னைக்கு அவருக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மிஸ்டேக்னு அவர் அக்செப்ட் பண்ணி இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலான்ற. இவ்வளவுதான் லைஃப். யாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஃப்ரீடம் இல்லைன்னுலாம் கிடையாது. யூ ஹேவ் த ஃப்ரீடம் டு மேக் மிஸ்டேக்ஸ், யூ ஹேவ் த ஃப்ரீடம் டு கரெக்ட் யுவர் செல்ஃப். செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் இதோட பியூட்டி. அப்படியே நம்ம எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிவேல் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாம். ஸோ வந்து அவர் வந்து சொன்னார் எனக்கு முருகன் துணை, அதெல்லாம் ஒரு ஃபீல் இருந்தது பாடினேன். உங்களுக்கு வந்து அது ஓகே பண்ண காரணம் நீங்கள் என்ன நினச்சிங்க அவர் முருகன் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே? எனக்கு வந்து மெயினாக வந்து அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு நான் நிறைய பார்ப்பேன். ஓகே, அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்து அதை பற்றி தான் நம்ம சாங்ஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 2-3 பாட்டு பண்ணோம்.
அதில் வந்து கெளுத்தியோட ஒரு ஒரு 3% 5% பர்சனாலிட்டி தான் வெளில வந்திருக்கும். ஸோ அது எனக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி இல்லை, கெளுத்தியோட ரியல் கேரக்டரை வந்து நம்ம வெளில கொண்டு வரணுங்கிறது போது தான் நம்ம அதை ஒலலைன்ற பாட்டு பண்ணோம். ஸோ அது வந்து இன்னொரு 25% ஓப்பன் ஆச்சு கெளுத்தி பர்சனாலிட்டி. அப்புறம் வேற என்ன இருக்குது பர்சனாலிட்டியில் நம்ம பேசாமல் விட்டது வேற என்ன இருக்குன்னு பார்த்தா கெளுத்தி கோயில் போகிறது, அந்த அந்த விஷயம்தான். அதர் சைடு ஆஃப் கெளுத்தி ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்படி தான் இருக்கும் நம்ம ஆளுக்கு. பயங்கர பக்தியா? ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாட்டிலே நம்ம காட்டுறது இல்லையே. ஸோ அதனால தான் நம்ம அதுக்குள்ளே போகணும். ஸோ நான் எனக்கு எப்பவுமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்து அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிறது தான். இப்போ நீங்கள் நிறையா இது பண்ணிட்டீங்க, இருந்தாலுமே அந்த சமபோதை வந்து ரொம்ப ஃபேவரேட்டுன்னு ஒரு லைன் இப்போ முடிஞ்சால் பாட முடியுமா? சமபோதம் ஒரு 15-16 உண்மையிலே சொல்லணும்னா ப்ரோ டயர்டாக இருக்கு. டயர்டு இல்லை, நாங்கள் இருக்கிற மூடில் நான் வந்து ஒரு லைனில் வெற்றிவேல்னு பாடிட்டு இன்னொரு லைனில் நான் அப்படி பாட முடியாது. எனக்கு அந்த மூடே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேற ஏதோ ஒரு மூடில் பண்ணியிருக்கிற பாட்டு, இன்னைக்கு நாங்கள் வேற ஏதோ ஒரு மூடில் இருக்கோம். ஸோ இதையும் வந்து சிங்கே ஆகலை அந்த மைண்ட் செட் வைஸ். சரி, ஓகே. இப்போ லாஸ்ட்டில் ஒரு சாங்கோட முடிக்கலாம். மேபி நீங்கள் கூட ஏதாவது பிடிச்ச பாட்டு இல்லை இப்போ ஒர்க் பண்ணுற பாட்டு. கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நீ கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். போதுமா இது? ஹைலைட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம என்னதான் நான் வந்து ஜாமிங் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சின்னு வந்தேன், பட் வந்து இது டோட்டலாக வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. பட் ஓகே, உங்கள் டைம் வந்து ஒரு நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாட்டு வந்து வெற்றி பெற குமுதம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.